வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ 5 டோன் கண்ட்ரோல். 5 டோன் இதில் இருக்குது. போர்டு வந்து எஸ்எம்டி போர்டு, கோல்டு A044 இதுதான் நேம். இந்த போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது, மிட் இருக்குது, பாஸ் இருக்குது, வால்யூம் இருக்குது, பேலன்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. வேணும்னா வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பெரும்பாலும் இப்போ யாரும் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அது யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி பார்த்தா இது 4 டோன் கண்ட்ரோல். பெஸ்ட்டு போர்டு, பக்காவாக டிசைன் இருக்குது. எல்லாமே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் எக்ஸப்ட் போலார் கெப்பாசிட்டர்ஸ். NE5532 2 ஐசி இருக்குது. இது பாசிட்டிவ் ரெகுலேட்டர், நெகட்டிவ் ரெகுலேட்டர், 2 ஃபில்டர் கெப்பாசிட்டர், ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். இந்த இடத்துல ஒரு 12012 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இதில் இன்புட்டாக கொடுக்கணும். இல்லையா ஒரு டூயல் பவர் சப்ளை, ஒரு வேளை SMBS இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம 12 வோல்ட் கொடுத்து 12012 மாடிஃபை பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். எனிகோ இந்த இடத்துல ஏசி கொடுக்கணும். 12012 ஏசி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக கொடுக்கணும். ரெக்டிஃபையர், ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த இடத்துல பாசிட்டிவ் ரெகுலேட்டர், நெகட்டிவ் ரெகுலேட்டர். 7812 7912 2 இருக்குது. 7812 பாசிட்டிவ் ரெகுலேட்டர், 7912 நெகட்டிவ் ரெகுலேட்டர். இந்த ஐசி ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், ஆம் 2 ஐசி இருக்குது. இந்த ஐசி டூயல் பவர் சப்ளையில் தான் ஒர்க் பண்ணோம். மானுவலி ஒர்க் பண்ண வைக்கலாம் சிங்கிள் பவர் சப்ளைலையும். பட் டூயல் பவர் சப்ளையில் இந்த ஐசி ஒர்க் பண்ணுது. இந்த சர்க்யூட்டில் சிக்னல் இன்புட் இந்த இடத்துல இந்த சாக்கெட்டில் சிக்னல் இன்புட் கொடுப்போம். சிக்னல் இன்புட் தான் சிக்னல் அவுட்புட்டு இந்த சாக்கெட்டில் எடுத்துக்கலாம். சிக்னல் இன் இங்கே கொடுக்குறோம், சிக்னல் அவுட்புட் இங்கே எடுத்துக்கிறோம். இந்த 4 கண்ட்ரோல் மூலிமா கொடுக்கக்கூடிய ஆடியோவுடைய லெவல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாஸ் வேணுன்னா பாஸ், தட் மீன்ஸ் பேஸ், இல்லையா ட்ரெபிள், இல்லை மிட் வாய்ஸ் வாக்கல், அதை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். நல்ல ஹை லெவல் தேவையானாலும் கொண்டு முடியும். காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். அப்போ எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு ப்ரீஆம்பிளிஃபையர் போர்டோ ஒரு பிடி போர்டோ இதுக்கு தேவையில்லை. எல்லாம் இம்போர்ட்டட் கண்ட்ரோல், டஸ்ட்டு ஃப்ரீ, உள்ளே டஸ்ட்டு வராது, கரகரன்னு சத்தம் வராது, கிளியராக பக்காவாக இருக்கும். டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய போர்டு. ஸோ இந்த போர்டை பற்றி நம்ம ஒரு பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இதான் போர்டு, இதான் போர்டு இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ், அவ்வளோ, இதான் போர்டு. இதனுடைய ப்ரைஸ் வந்து 390 390 வரும். இப்போ ஏன் இந்த போர்டு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஒவ்வொரு போர்டு எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்தோம்னா யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அசம்பிள் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். கூடவே ஸ்பேர்ஸ் அவைலபிள் எங்ககிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெஸ்ட்டு போர்டு இந்த போர்டு. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 390. ஓகே, வேறு என்ன, இந்த பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வரும். மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸில் வரும். பேக்கேஜ் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் வரும். எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். நிறைய பீஸ் வந்திருக்கு. வந்தோடனே அது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல கொடுத்துருக்கோம். அசம்பிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நியூ கமர்ஸுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த போர்டு இது கொடுக்குறோம். அப்போது ப்ரீஆம்பிளிஃபையர் தேவையில்லை, பிடி போர்டு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா கசன்னு கண்ட்ரோல் ஒயர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்டு பேனல்லே என்ன பண்ணிடலாம், நாம் இதை பக்காவாக சீட் பண்ணிடலாம். ஒருவேளை நம்மகிட்ட ஒரு ஓப்பன் இருக்கிற மாதிரி, இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கார் செட்டில் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேனல் ஓப்பனாக இருக்கும். ஸோ ஒரு அக்ரிலிக் சீட் இருந்துச்சுன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம், பக்காவாக டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட்டு, நல்ல எஃபெக்ட்டு. இதை பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் பிலிப்ஸ் சூப்பர் அவுட்புட், ப்ளூடூத் மோடு இருக்குது, யூஎஸ்பி போர்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பக்கா குவாலிட்டியாக வரக்கூடியது, வெரி லோ பட்ஜெட்டில் இந்த
400 வாட்ஸ் PMPO. ஓகே, இது தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரியே சாம்கானுடைய ஸ்பீக்கர் பேர் 1500 ரூபா வரும். ஒரு 5 இன்ச்சு ஊஃபர், லோ மேக்னெட் தான், ஒரு டியூட்டர், நார்மல் டியூட்டர் தான். தேவைப்படுறவங்க நாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிகினர்ஸ் அல்லவா, நியூ கமர்ஸ், இந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக ஒன்று வாங்கிக்கலாம். சரி, இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது, வேறு ஸ்பெஷல் அப்படின்னா பாருங்கள், டைனிட்டி மிட்டு லேட்டஸ்ட் வந்திருக்கு. எல்லாமே நிறைய ப்ராடக்ட் டைனியில் A to Z கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த டைனி கம்பெனியினுடைய, இது சைனீஸ் மேக்கு. இதை பற்றி இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இது மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர், இது சரௌண்டுக்கு சென்டருக்கு யூஸ் பண்ணலாம். அசத்தலான அவுட்புட் வரும். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆல் டைப் 4 இன்ச் இருக்குது, 5 இன்ச் இருக்குது, மிட் இருக்குது, 6 இன்ச் இருக்குது, 4 ohms 8 ohms இருக்குது. அதேமாரி 8 இன்ச் ஸ்பீக்கர் 4 ohms 8 ohms இருக்குது. 8 இன்ச்சில் ஊஃபர் 4 ohms 8 ohms இருக்குது. 10 இன்ச்சில் உங்களுக்கு 4 ohms 8 ohms இருக்குது. சப்பு இருக்குது, ஊஃபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. டியூட்டர் ஆல்சோ இருக்குது, புல்லட் டியூட்டர் இருக்குது, பக்காவாக இருக்குது. தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த அசசரிஸ்லாம் தேவைப்படும். பாருங்களேன், இதில் என்னென்ன இருக்குது. இதில் ஒரு மினி டீகோடர் இருக்குது. மினி டீகோடர் உங்களுக்கு இருக்குது. இந்த மினி டீகோடர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் 2.5 ஆம்பியர் உள்ள ஒரு அடாப்டர், 12 volt அடாப்டர். இந்த அடாப்டர் இங்கே இன்சர்ட் பண்ணணும். இந்த இடத்துல பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சிங் இருக்குது. யூஎஸ்பின்னா யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 சேனல் இன்புட் கொடுத்து புரலாஜிக் 2வா 6 சேனல் அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர், சப் 6 எடுத்து ஒரு ஃபர்தராக ஒரு ஆம்பிளிஃபயரில் கொடுத்து கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு டிஜிட்டல் டீகோடர். பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இன்புட் இருக்குது. 3 இன்புட்டில் என்னென்ன இருக்குது? ஒன்று HDMI ARC இன்புட் கொடுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கலாம், கோஆக்சியல் இன்புட் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து நாம் என்ன பண்ணலாம், அதில் DDS அவுட்புட், டிஜிட்டல் அவுட்புட் 5.1 சேனல் பக்காவாக பெரியும், பக்காவாக ஒரு ஆம்பிளிஃபயர் கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் போய் சேரணும். அப்போ யார் வேணாலும் அவங்க வீட்டில் இருந்தே அசம்பிள் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அசசரிஸ் எல்லாமே எப்படி, இந்த யூனிட்டோட என்னென்ன தேவை, உங்களுக்கு ஒரு HDMI கேபிள் கண்டிப்பாக தேவைப்படும். ARCக்கு 4K ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ளக்கூடிய கார்டு, பெஸ்ட்டு கார்டு, ப்ரீமியம் கார்டு, 1.5 மீட்டர். அதேமாரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் கேபிள், பெஸ்ட்டு கேபிள் 1.5 மீட்டர் இருக்குது. 3 கார்டு, பெஸ்ட்டு கார்டு 2 செட்டு இருக்குது. டோட்டல் அசசரிஸ் பக்கா பேக்கிங்கோட உங்களுக்கு சேரும். ஓகேங்களா? இந்த அசசரிஸ் எல்லாமே வரும் வித் யூனிட்டோடவே. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு 5.1 டிஜிட்டல் ஆடியோ இந்த யூனிட் இருந்தால் நீங்கள் கேட்க முடியும். ஓகேவா? ஸோ எல்லா ப்ராடக்ட் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசாக என்ன வருதோ அதை உங்களுக்கு உடனே அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த போர்டு வாங்குறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் பிரியாம்பிளிஃபயர் ப்ளஸ் உங்களுக்கு BT போர்டு பக்காவாக இருக்கும். ப்ரைஸ் 390 வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.